ஏண்டி லூசாடி உனக்கு? ஹாய் ராஜா. ஏன் பவி இப்படி பண்ண? ராக்கை ஏன் இப்படி பண்ண? டைம் அவுட்டாக கொடுத்தா நீ கிறுக்கி திட்டி விட்டுருவேன் சரியா? எடுத்து விடு, பிளாக்ல போட்டால் நான் எடுத்து விடு. அறிவு கேட்டால அந்த இது சொன்னோன்னே அவளுக்கு இதாகிட்டு, நம்ம அத்தையை இப்படி சொல்கிறாங்க. சாரி ராக்கு சரியா? ஆமாம் அப்படி தானடி. ஹாய் சொல்லுங்கப்பா ராஜா. அப்படி தானே படி. சாரி ராக்கு ஓகேவா? என்னடி பண்ணி வச்சிருக்க கிறுக்கி? பவி இருக்கியா இல்லையா? அடியே பத்து 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 மெசேஜ் போடு. ஹாய்ப்பா, வாங்க வாங்க. ஏன் பவி இப்படி பண்ணுன? கடுப்பு எடுத்துத நீ எருமமாடு. எனக்கு தெரிஞ்சு எம்எஸ்சி இப்போ ஒரிஜினல் ஐடி இல்லாமல் அவங்க நேம் யூஸ் பண்ண வேண்டாம். எம்எஸ் இல்லாமல் அவங்க ஐடியா யூஸ் பண்ண வேண்டாமா? எனக்கு தெரிஞ்சு எம்எஸ்சி இப்போ ஒரிஜினல் ஐடி டேக் பண்ணிவிட்டு வேறு பேட்டாவை டைப் பார்த்துக்கிட்டு நான் இருப்பேன். அப்படிலாம் பண்ண மாட்டார் நம்பிக்கைப்பா. வேண்டாம். அழகாக இருக்கீங்க. ஓகே இல்லடி, ராக்கு வந்து சும்மா காமெடியாக பேசலாப்பா சரியா? ராக்குக்கு எல்லா மேட்டரும் தெரியும் சரியா? ஆமாம். ஆண்டி ரொம்ப அழகு தங்கமே. அழகு இல்லை தங்கமே. அழகழகா என்ன அழகா இருக்காங்க தெரியுமாண்ணே? ராக்கு சாரிப்பா ஓகேவா? என் அண்ணன் ஒன்று சின்ன பிள்ளை சரியா? அதுன்னு அது கடுப்பாகும். அது நீங்கள் ஆண்டி ரொம்ப அழகு. நீங்கள் சொல்லிட்டீங்களா யூடியூப்பில் நீங்கள் 2 பேரும் ஃபேமஸ்ன்னு? அது உங்களுக்கு இதாகிட்டா நம்ம அத்தையே எப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. வேற என்னப்பா? குண்டல் என்பது இருட்டு, கண்கள் என்பது விளக்கு, வழக்கு காமெடினாலும் சொல்ல வேண்டாம். காமெடினாலும் சொல்ல வேண்டாம். அடி ஏண்டி? அது ஒன்றும் அவர் வரவே இல்லை. அதான் சொல்லுவேன். ஒன்றும் நல்ல மனுஷன். ஏன்னா எனக்கு லைவில் ஃபுல்லாக நல்ல ஃபுல் சப்போர்ட்டு பண்ணாப்புல. அதை பேசணுன்னே கொஞ்சம் இதாக வேறு ஒன்றும் இல்லை. வந்தாலே என்னோடய சேனல் கலகலகலகலன்றும் சரியா? இப்போ இல்லைன்னு இப்போ ராக்கு வரப்போய் கலகலன்றும்.